சின்ன அண்ணாமலை எழுதிய நூல்களை நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும். அவர் எழுதிய குட்டி கதைகளும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்று சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான புத்தகங்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். பல்துறை வித்தகர் சின்ன அண்ணாமலை அவர்கள். வரலாற்று அறிஞர்களுக்கு தெரியும், அரசியல் அறிஞர்களுக்கு தெரியும். பாஸ்டில் சிறை உடைப்பு உலகத்தில் பாஸ்டில் என்கிற சிறையை உடைத்து அங்கே இருக்கிற கைதிகளை விடுதலை செய்தார்கள் புரட்சிக்காரர்கள். இது வரலாற்றில் புகழ்பெற்றது, உலக வரலாற்றில். அதைப்போல நம்முடைய தமிழ்நாட்டில் சிறைச்சாலையை உடைத்து சின்ன அண்ணாமலை உட்பட பல்வேறு தியாகிகளையும் விடுதலை செய்த சம்பவம் நடந்திருக்கிறது. அது பல பேருக்கு தெரியாது. சுதந்திர போராட்ட காலத்தில் சின்ன அண்ணாமலை அவர்களையும் அவரோடு சேர்ந்த பல தோழர்களையும் சிறையில் வைத்திருந்தார்கள். புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை அந்த பகுதிகளில். அந்த பொதுமக்கள் கிளர்ச்சி அடைந்து புரட்சிகரமாக ஊர்வலமாக வந்து முழக்கம் எழுப்பிக் கொண்டே அந்த சிறைச்சாலையை தகர்த்து சின்ன அண்ணாமலை அவர்களையும் அவருடைய தோழர்களையும் விடுவித்தார்கள். இது சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழகத்தில் நடந்த மறக்க முடியாத நிகழ்ச்சி. சின்ன அண்ணாமலை அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற தலைவராகவும் இருந்தார். மிகச்சிறந்த எழுத்தாளர், அற்புதமான எழுத்தாளர் மட்டுமல்ல, தமிழ் பதிப்புலகத்தின் முன்னோடியாக இருந்தவர். மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய மணிமொழிகளை, பொன்மொழிகளை திரட்டி தந்தவர். தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காகவும் காமராஜருக்காகவும் ராஜாஜிக்காகவும் போய் பேசியவர். அந்த சின்ன அண்ணாமலை உலகத்தையே சிரிக்க வைத்தார் கலைவாணர் அவர்கள். அந்த கலைவாணரையே பேசி சிரிக்க வைத்தவர் சின்ன அண்ணாமலை அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களையும் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களையும் இப்படி நாட்டுக்காக உழைத்த நல்லவர்களை தன்னுடைய நகைச்சுவை பேச்சாலும் எழுத்தாலும் சிரிக்க வைத்து தொண்டு செய்தவர் சின்ன அண்ணாமலை அவர்கள். வாழ்க சின்ன அண்ணாமலை அவர்கள். நன்றி, வணக்கம்.